ஹாய், நான் டாக்டர் முகமது ஜீலானி, ஸ்டார் டென்டல் கேர், கள்ளக்குறிச்சி. சார், நான் வந்து நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஆனால் என் பல்லுலாம் கிடக்கூடாது. இது நிறைய பேர் மனசில் இருக்குது. நிறைய பேர் இது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அப்படின்னு இருக்கவங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாயோட நார்மல் ஃபிசியாலஜி பார்ப்போம். என்னன்னா, நம்ம வாயில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குன்னு ஒரு படலம் இருக்கும், ஒரு லேயர் நம்ம பல்லுக்கு மேலே, எனாமலுக்கு மேலே. இதோட நார்மல் பிஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6.8 to 7. சரிங்களா? இது வந்து ஒரு அல்கலைன் பிஹெச், பல்லுக்கான ஒரு சேஃப்டியான பிஹெச்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், இல்லை ஏதாவது ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்ற டைமில் என்ன ஆகும்னா, நம்ம அந்த பிளாக்ல ஆல்ரெடி வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸு, லாக்டோபேஸ்னு 2 பாக்டீரியா இருக்கும். இது என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்டில் இருக்கிற அந்த சுகர் கண்டென்ட் கூட ஆட் பண்ணும். ரெண்டுமே, அதாவது அந்த லாக்டோபேசிலஸும் அந்த ஸ்டெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸும் இந்த கார்போஹைட்ரேட் 2 ஆக்ட் பண்ணி ஒரு லாக்டிக் ஆசிட்ன்ற ஒரு ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆசிட் என்ன ஆகும்னா, நம்ம அந்த பிளாக்கோட பிஹெச் இருக்கு இல்லைங்களா, இந்த 6.8 to 7, அதாவது இது வந்து ஒரு சேஃப்டி பிஹெச்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எனாமலுக்கு, அது வந்து என்ன ஆகும்னா அந்த லாக்டிக் ஆசிட் வந்து குறைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு 5.5 வரைக்கும் ஒரு எனாமலுக்கு சேஃப்டி, பல்லோட மேலே இருக்கிற அந்த லேயர் எனாமலுக்கு சேஃப்டி. அது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்நாக்ஸ் அதாவது சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த ஆக்ஷன்லாம் நடந்து அது என்ன ஆகும்னா 5.5க்கு கீழே போச்சுன்னா எனாமலுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பிஹெச்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கிரிட்டிக்கல் பிஹெச்னா என்னன்னா, எனாமலுக்கு உள்ளே இருக்கிற இந்த மினரல்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம டீமினரலைசேஷன் சொல்லுவோம். சரிங்களா? இந்த டீமினரலைசேஷன் ஒரு 5 மினிட்ஸில் to 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு. அப்போ என்ன ஆகும், இந்த டீமினரலைசேஷன் நடக்குது இல்லைங்களா, இந்த நடந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த சலைவா எச்சி இருக்கு இல்லைங்களா, எச்சி என்ன பண்ணும்னா இந்த பிஹெச்சை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அந்த அசிடிக் பிஹெச்லேருந்து திருப்பி வந்து பழைய நார்மல் சேஃப்டி பிஹெச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சலைவா எச்சி வந்து ட்ரை பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ கேப் கொடுக்க டைமில் அந்த 1 hour கேப்பில் என்ன ஆகும்னா, இந்த கிரிட்டிக்கல் பிஹெச் லோயரில் இருந்து இல்லைங்களா, அதுலேருந்து இந்த சேஃப்டி பிஹெச் 6.8 to 7க்கு போகும்போது ரீமினரலைசேஷன் நம்ம சொல்லுவோம். ரீமினரலைசேஷன்னா வெளியே வந்த மினரல்ஸ்லாம் திருப்பி வந்து எனாமலுக்குள்ளே போகும்போது பல்லு வந்து ஒரு சேஃப்டி ஜோனுக்கு போயிடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது அது லைட்டாக வந்து அசிடிக் பிஹெச் போனாலும் அல்கலைன் பிஹெச்சுக்கு, சேஃப்டி பிஹெச்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அடுத்த ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா அது நார்மல் பிஹெச் வருது. ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ண அந்த கேப் இன்க்ரீஸ் பண்ண நம்ம சேஃப்டி பிஹெச் பிளாக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பல்லும் டேமேஜ் குறையும். என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தப்போ ரைட்டோ அது வேற சப்ஜெக்ட். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அந்த வந்து 3 டைம் மட்டும், சரிங்களா, காலையில் டிஃபனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, மதியானம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம், நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 8 hours ஆச்சும் கேப் கொடுங்க ஒவ்வொரு ஸ்நாக்ஸுக்கும் நடுவில். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆசைப்பட்டது சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், பல்லும் சேஃப்டியாக இருக்கும். தேங்க்யூ.